அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Bahrain Tasty Kitchen. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தர்பூஸ் இருக்கு இல்லையா, அதோட தோலில் தான் இந்த சட்னி நாம் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தர்பூஸோட ஸ்கின்னை எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த டார்க் க்ரீனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. உளுந்து, வரமிளகாய், உப்பு, புளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி வேண்டான்னு நினச்சிங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் வதங்குற அளவுக்கு. கொஞ்சம் அந்த ரெட் பார்ட்டும் வந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை ஹீட்டாக வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும், வதங்கிறதுக்கு தான். எண்ணெய் ஹீட்டான உடனே வரமிளகாய், புளி, பூண்டு, அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்து, இவ்வளவும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே பேனில் அந்த தர்பூஸோட ஸ்கின்னை ஃபுல்லாக போட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும். அந்த ரெட் பார்ட்டும் கொஞ்சம் இருக்கிறதுனால புளிப்பும் இனிப்புமா நல்லாயிருக்கும் இந்த சட்னி. வதங்கிருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம், இந்த அளவு போதும். ஃபஸ்ட்டு நாம் இந்த வரமிளகாய் இதை ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறமா இதை சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் ஃபுல்லாக வருது, நான் வேறு ஜாருக்கு மாற்றிட்டேன். பெரிய ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் இப்போ தாளித்து கொட்டிடலாம். கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து கொட்டிடலாம். சூடாக இட்லிக்கு, தோசைக்கெலாம் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரசாரமான தர்பூஸ் தோல் சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.